கள்ள ஓட்டு போடும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், வாக்குக்கு காசு கொடுக்கும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், என் வாக்கை நேர்மையாக எண்ணும்னு நான் நம்பணும். எப்படி இந்த வாக்கு எந்திரத்தில் ஏமாற்ற முடியும்? அப்போ தூக்கி போடும். மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கு இவிஎம்மே வேணாம்னு சொல்ல வேண்டியதானே. அதை வச்சுக்கிட்டு முறைகேடு நடந்துருச்சு அப்படின்னா எங்கே நடக்கலைன்னு. சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பதில் ஒரு பெருமைன்னு நம்ம உருவாக்கிக்கிட்ட தானே, அதை நாம தான் தூக்கி எறியணும். நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோடனே நம்ம ஆள் ரோட்டுக்கு வந்துட்டான், அவன் தெருநாயாக ஆயிட்டான். பாரதிய ஜனதா உங்கள் கொள்கை எதிரி, நீங்கள் தாவேக்கா. திமுக அவங்க அரசியல் எதிரி. கொள்கைக்கும் அரசியலுக்கு ஏதாவது வேறுபாடு செய்யும். கொள்கைன்னா என்ன, அரசியல். லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிச்சது காங்கிரஸ், கூட இருந்து திமுகவை எதிர்க்கிறீங்க. சரி, காங்கிரஸை ஒன்றுமே பேசலைன்னா அதை நீங்கள் புனிதப்படுத்துறீங்களா? அது குற்றமற்ற கட்சியா? நீங்கள் திமுக மன்னராட்சி, சரி, மன்னராட்சியின் தொடக்கம் யார்? காங்கிரஸ். அதை ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் துப்பாக்கி சூட்டுக்கு போனீங்க, அங்கே போய் பேசுனீங்க. அந்த கட்சியில் செத்து போன தங்கச்சியினுடைய அம்மா என்னை தாய்மாமன்னு சொல்லிட்டாங்கன்னு பெருமையாக பேசுவீங்க. துப்பாக்கி சூட்டு நடத்தின கட்சி இது. நான் வந்தவன் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன கட்சி இது திமுக. அதை ஏற்கிறேன். நடத்தின கட்சி ஒன்றுமே பேசலன்னு என்ன அர்த்தம்? திருநெல்வேலி மாதிரி மாவட்டங்களில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைங்க கத்தியோட போய் 8ஆம் 9ஆம் படிக்கிற பிள்ளைய சாதி வண்ணத்தோடு வெட்டிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது வலிக்கத்தானே செய்யுது. அதாவது கழிவு மேலாண்மைன்னு ஒன்று நம்மகிட்ட இல்லை, அது சரியாக முறையாக இல்லை. குப்பையை எப்படி எரிவைக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அரிதினும் அரிதாக இயற்கையின் கொடையாக இருக்கிற ஏரிகள்லேயே குப்பையை கொட்டி மூடினதெல்லாம் இருக்குது. சென்னையில் பள்ளிக்கரணைங்கிறதுல ஒரு இயற்கையின் ஒரு அருங்கொடை, அது சதுப்பு நிலை ஏரி. அதில் குப்பையை கொட்டி வெறும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி மூடிட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே எல்லா இடமும் குப்பை மேடை ஆகிட்டு இருக்குது. நாடுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு குப்பைகள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா நாடு குப்பை மேடை தான். அதை எப்படி சரி செய்யறதில்ல, மக்களின் வாழ்விடங்களில் கொண்டு குப்பையை கொட்டி மூடிக்கிட்டே இருந்தால் இப்போ எப்படி என்ன ஒரு பெரிய மலை அளவுக்கு குப்பை மேடுகள், குப்பை மலை உயர்ந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சாலையில் பயணிச்சே போனீங்கன்னா மலை உயரத்துக்கு பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த டெட் எக்ஸாமில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தது எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்லுது? பல லட்சம் ஆசிரியர்களோட என்ன சொல்லுது? இல்லை, அந்த ஆசிரியர்கள் மறுபடியும் எக்ஸாம் எழுதணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க எழுத வேண்டாம் அப்படின்னா பழைய ஆசிரியர்களாக கண்டிப்பாக டெட் எக்ஸாம் எழுதணும், தகுதி தேர்வு எழுதணும். இப்போ இதில் நீங்கள் இந்த நாட்டை ரொம்ப இந்த நாட்டின் நிர்வாகத்தை கூர்ந்து கவனிக்கணும். நீண்ட காலமாக எது ஒன்றுமே நீதிமன்றத்தின் மூலமாக கொண்டு வர்றது, செயல்படுத்துறது அப்படிங்கிறது இந்த அதிகாரங்கள் முடிவு பண்ணிட்டு. அப்படின்னா சட்டமன்றம், பாராளுமன்றம் எதுக்குங்கிற கேள்வி வருமா வராது. இப்போது நீட்டு தேர்வு எழுதணுமா வேணாமா, யார் முடிவெடுப்பா? நீதிமன்றம். கச்சத்தீவை மீட்கணுமா வேணாமா, யார் முடிவெடுப்பா? நீதிமன்றம். காவிரியில் எனக்கு தண்ணி கொடுக்கணுமா வேணாமா, யார் முடிவெடுப்பா? நீதிமன்றம். முல்லை பெரியாற்று அணை கட்டணுமா வேணாமா, யார் முடிவெடுப்பா? நீதிமன்றம். எது ஒன்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும். அப்படின்னா இப்போ சட்டமன்றம், பாராளுமன்றங்கள் எதுக்கு? அப்போ மக்களாட்சிங்கிறது வெறும் சொல்லாட்சியாக தானே இருக்குது. இங்கே எங்கே இருக்குது ஜனத்தின் நாயகம், ஜனநாயகம் எங்கே இருக்குது? அப்போ நேரடியாக இப்போ இந்த நாட்டின் முழு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? எது ஒன்றையும் சட்டத்தின் மூலமாக, நீதிமன்றத்தின் மூலமாக சொல்ல வச்சிருது. எல்லாத்துக்கும் தேர்வு எழுத சொல்கிறவர்கள், மருத்துவர்களுக்கு, நீதிபதிகளுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எல்லாத்துக்கும் தேர்வு எழுத சொல்கிறாங்கல்ல. இந்த அமைச்சர் பெருமக்கள், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர், இவங்கெல்லாம் எந்த தேர்வு எழுதுறது இல்லையே. அது எப்படி? மருத்துவத்தில் தகுதியான மாணவன் வரணும், எல்லாத்துக்கும் தகுதியான மாணவன் வரணும். நாட்டை ஆள்றதுக்கான தலைவர்களுக்கு எந்த தேர்வும் இருக்கிறது இல்லையா? அது எப்படி? இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறது? இந்த தேர்வுனால தகுதி கூடிரும்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? இப்போ நீட்டே நான் எழுதி வர்றேன், பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யார்? நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன், பாட புத்தகம் இது சிலபஸுங்கிறோம்ல, பாடத்திட்டம் அது எது? அது பழசு. பாடம் நடத்துகிற பேராசிரியர் அதே பழைய பேராசிரியர். அப்புறம் அது எப்படி? ஒரே மண் ஒரே அச்சு, அறுத்தா ஒரே மாதிரி தானே செங்கல் வரும்.
ஒன்று அச்சை மாற்றணும், இல்லை மண்ணை மாற்றணும். புரியுதா? இதில் எங்கிட்டு மருத்துவத்தின் தரம் உயரும்? இந்த நீட்டை கொண்டு வந்தால் என்ன சொன்னீங்க? இந்த கல்வி கொள்ளை குறைஞ்சிரும்ங்கிறீங்க. நீட்டு பயிற்சிக்குன்னு போகிற இடத்துல 4-5 லட்சம் நான் கட்டி பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் தேர்ச்சி பெற்று வந்தால் 21 லட்சம், 31 லட்சம், 25 லட்சம் கட்ட வேண்டியிருக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணும்? அதுக்கப்புறம் பிஜி படிக்கணும். வெறும் எம்பிபிஎஸ்க்கு ஒரு மதிப்பும் இல்லை. அப்போ நான் 2 கோடி 3 கோடி கட்டி வெளியில் வர வேண்டியது இருக்குது. இப்போ கல்வி கொள்ள குறையும் நீங்களே, ஒன்றும் குறையிலையே. அப்போ இது பயனற்ற தகுதியான மருத்துவரை உருவாக்குவதில் போலி மருத்துவரை உருவாக்கி, அதுபோல் தான் இது. டெட் எழுது, அது எழுது, எக்ஸிட் எழுது, இதெல்லாம் நீங்கள் காங்கிரஸ் இருக்கும்போது என்ன பண்ணீங்களோ அதை பிஜேபி இருக்கும்போது செய்து. உங்கள் ஆட்சியில் நேர்மையாக தான் வாக்குப்பதிவு நடந்ததுன்னு நீங்கள் எங்கே வந்து சத்தியம் பண்ணுவீங்க? நீ நேர்மையால் அந்த இவிஎம் எந்திரத்தில் இது நடக்கும்னு தெரியும். உலகத்தில் மூளைங்கிற உறுப்பு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் இந்த இவிஎம் எந்திரத்தை வச்சுருக்க நாடு எத்தனை முதல்ல சொல்லுங்கள் ராகுல் காந்தியை. எத்தனை நாடு வச்சுருக்கு? இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரித்து கொடுக்குற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் வச்சுருக்கிற அந்த ஜப்பான் பயன்படுத்துதா? 3 நாடு தான் வச்சுருந்தது. ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று நைஜீரியா, இந்தியா. 3 ஊழலில் பெருத்த நாடுகள். பங்களாதேஷை தூக்கி போட்டுருச்சு. இப்போ நைஜீரியாவும் நீ தான் வச்சுருக்க, அமெரிக்கா வச்சுருக்க, ரஷ்யா வச்சுருக்க, ஆஸ்திரேலியா வச்சுருக்க, ஐரோப்பிய நாடுகள் வச்சுருக்க, இல்லை உனக்கு தயாரித்து கொடுக்குற ஜப்பான் தான் வச்சுருக்க. கேட்குறதுக்கு பாருங்கள், என்னை பாருங்கள். நீ ஏன் அந்த இவிஎம் எந்திரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிற? அதில் முறைகேடு நடக்குதுன்னு தூக்கி போடுறா. வாக்கு சீட்டு முறைக்கு வான்னு பேசியிருந்தா நேர்மையான திருப்பி அதில் நடந்திருக்கு, நடக்கும், நாளைக்கு நடக்கும். சொல்லுங்கள். இப்போ எனக்கு எடுத்துக்கோங்க, ஈரோடு கிழக்கில் 25,500 நிறுத்த சொன்ன மகான் யார்? இன்னொரு 500 ஓட்டு வாங்கினா நான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாயிருவேன். நான் டெபாசிட் இழக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் மாவட்ட ஆட்சியர் என்றதை நிறுத்திடுறாப்ல. எப்படி நிறுத்துவாருன்னு கேட்குறீங்களா? கள்ள ஓட்டு போடும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், வாக்குக்கு காசு கொடுக்கும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், என் வாக்கை நேர்மையாக எண்ணும்னு நான் நம்பணும். எப்படி தெரியுது? இந்த எந்திரத்துக்குள்ளே அந்த ஜாக் பண்ணிட முடியும். அதை இங்கே பாருங்கள், என்னுடைய அலைபேசியை இங்கே இருந்து நான் எங்கள் அம்மாவுக்கு அரணியூரில் பேசுகிறத டெல்லியிலேருந்து ஒட்டு கேட்க முடியுதா? முடியல. அப்போ இந்த வாக்கெந்திரத்தில் செய்ய முடியும்னு தெரியுது இல்லை? அப்போ அதை தூக்கி போடுறா, பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு வாடான்னு சொல்ல வேண்டியது தானே. அதை சொல்லி போராட மாட்டாப்ல. புரியுதா? அவன் நீங்கள் 60 லட்சம் வாக்கை இங்கே ஏமாற்றிக்குன்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒருத்தன் நீங்கள் உங்கள் முதல்வர் கொளத்தூரில் 9,500 ஓட்டு ஏமாற்றி தான் வென்றிருக்காருன்னு போடுறேன். அதை ஏன் பேச மாட்டீங்க? நான் சொல்கிற மாதிரி சொல்லு. இந்த வாக்கு எந்திரத்தில் ஏமாற்ற முடியும், அப்போ தூக்கி போடு. மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கு இவிஎம்மே வேணாம்னு சொல்ல வேண்டியது தானே. அதை வச்சுக்கிட்டு முறைகேடு நடந்துருச்சு அப்படின்னா எங்கே நடக்கலைன்னு சொல்லி. ஆனால் இந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அதிகாரி வந்து காலில் விழா வச்சு சொன்னதில் திமுக பெண் கவுன்சிலர் மற்றும் அதோட நகர்மன்ற தலைவரோட கணவர் வந்து 2 பேரும் வன்கொடுமை தடுப்பு வழக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து பெரியாரியும் பேசுகிறாங்க, ஜாதி ஒன்று பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசு அதிகாரியே காலில் விழா வச்சு சமூகம் தொடர்ச்சியாக இருக்குது. நம்மளுடைய மிக உயர்ந்த இடத்துக்கு வந்து கூட இதில் தான் பார்க்கணும். நீங்கள் நாட்டின் முதல் குடிமகனாக வந்து கூட என் மேலே சுமத்தப்பட்ட சாதி இழிவு போக மாட்டேங்குது. நான் கோயிலுக்குள்ளே போக முடியல. அம்மா திரௌபதி முர்மு பழங்குடி மகள், அவளால் பாருங்கள், ஐயா அத்வானி, ஐயா பிரதமர் மோடி 2 பேரும் நாற்காலியில் நாற்காலியில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த நாட்டின் முதல் குடிமகள் அம்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க. படம் வேணால் உங்களுக்கு இருக்கு அனுப்புகிறேன். ஆனால் இவங்க 2 பேரும் எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயிம்பாங்க. பாரத மாதா நின்றுட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ளே போய் கும்பிட்றாங்க, கட்டையை கட்டி அம்மா வெளியில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதி இழிவு போக மாட்டேங்குது. இதை வந்து இவங்க இங்கே பேசுகிறதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. நீங்கள் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டை கொடி ஏற்ற முடியாது, உட்கார முடியாது நாற்காலியில். அப்படி தானே இழிவு நீண்ட காலமாக இருக்குது. நீங்கள் சோபாவில் பெரிய நாற்காலி உட்காந்துக்கிறீங்க, எனக்கு பிளாஸ்டிக் நாற்காலியை போடுவீங்க. அது இன்னும் நடக்கத்தானே செய்யுது. எல்லாம் வந்து ஜாதி பாகுபாடு எப்போ தீரும்? ஏன்னா இவ்வளோ தொடர்ந்து சட்டங்கள் கொண்டு வராங்க, வழக்கு பதிவு நடக்குது. இது வந்து
அது கண்ணுக்கு தெரியாத நோய் ஒன்றும் இல்லை. இது ஒரு மனநோய் தானே, நம்ம உருவாக்குனது தானே. சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பதில் ஒரு பெருமைன்னு நம்ம உருவாக்கிக்கிட்ட தானே. அதை நாம் தான் தூக்கி எறியணும். நாங்கள் வர்றோம். அதை நாங்கள் கொஞ்ச நாள் பொறுங்க, அதை சரி பண்ணுவோம். இந்த திருநாய்களோட விவகாரம் சமூக திருநாய்களை பற்றி என்ன கேட்குறீங்க? அதாவது கழுதை காணாமல் யாராவது நம்ம ஏற்கனவே திருநாய்க்கு என்ன கேள்வி திருநாய்களால் இந்த இல்லை அது வந்து அண்ணன் சொல்கிறது வந்து நம்ம கழுதைன்னா ஒரு இழிப்பிறப்பு மாதிரி இருக்குது. கழுதையிலே அழிஞ்சிருச்சு, வண்ணத்துப்பூச்சி அழிஞ்சிருச்சு, சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு. நம்ம எந்த அழிவையும் கவலைப்படலை. சக மனித சாவையை சைத்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம். நாய்களை முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்குன்னா எலிகள் பெருகும், அப்போ பிளேக் நோய் வரும். இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும். எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும். அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அது பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்னென்னா தெருநாயின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் நம்ம வீட்டு நாய், அதுதான் நாட்டு நாய். நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோடனே நம்ம ஆள் ரோட்டுக்கு வந்துட்டான், அவன் தெருநாயாக ஆகிட்டான். அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி. அவன் இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசலில் கிடப்பான், பாதுகாப்பாக இருப்பான், ஆடு மாடு மேய்க்க வருவான், வேட்டைக்கு போவான், எல்லாம் செய்வான். இவனுக்கு தனியாக பிஸ்கட், அந்த உணவு தனி, அவனுக்கு தனி மருத்துவம், அவனுக்கு தனி. அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார். அவர் ஒரு குட்டி, ஒரு நாய்க்குட்டி 25-20 1 லட்சம் வரைக்கும் இருக்குது. இது ஒரு பெரிய சந்தை. அதனால் என் நாயை தெருவில் போட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அதனால் அது வீட்டு நாயாக தெருநாயமாக இருக்குது. இதான் நாய், நம்ம நாய். அது உரிய பராமரிப்பு இல்லாதனால அது எண்ணிக்கை பெருகிருச்சு. இங்கே போவோர் வருவர்கள்லாம் அது கொஞ்சம் கறியை வாங்கி போட்டு பழக்கி விட்டோன்னா அதை ஒரு இந்த நாய் பராமரிப்பு ஒரு பெருமைக்காக அது என்ன செய்யுது, அதை சாப்பிட்டு பழகணுன்னு இந்த சுவையில் வந்து அங்கே திருப்பூரில் காங்கேயத்தில் பல ஆடு மாடுகளை கடிச்சிருச்சு, இங்கே பெரம்பலூரில் கடிச்சிருச்சு. அதனால் விவசாயிகள் பாதிப்பு. அதுக்கெல்லாம் நாங்கள் அறிக்கை கொடுத்து பேசணும். அது அரசு அது பொறுப்பாக எடுத்து அணுகணும். அதுக்காக நாயை முழுதாக ஒழிச்சிடுறதுங்கிறது, ஏழ்மையை ஒழிக்கணும்னா ஏழைகளையெல்லாம் கொன்றணுங்கிற முடிவு பெறக்கூடாது. புரியுதா? குடிசையெல்லாம் வீடுனா குடிசையெல்லாம் தீ வச்சு கொளுத்திடுறதுலான்னு வரக்கூடாது. அது ஒரு சரி பண்ணும். அதை சரி. அதிபர் 50% வரியை வந்து முதலே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்கிறது? இந்த வரி முதலே போட்டுக்கணும். எப்போ போட்ட 50%, பல்வேறு செக்டார் எல்லாம் முடிஞ்சு போயிடும். டெக்ஸ்டைல் செக்டாரு, நவரத்னா, தோணி, மீன் எல்லாமே முடிஞ்சிடும். பேசுறது எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசுகிறதுல எனக்கு ஒன்றும் வியப்பு இல்லை. அவர் புவி வெப்பமாகுதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்ங்கிறப்பில்ல. அவர் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார். ஒரு வல்லாதிக்கத்தின் அதிபர். அவர் செய்கிறார். அதை அவர் நாட்டுன்னு பார்க்குறாரு. நம்ம அவங்கள சார்ந்து நம்ம வர்த்தகத்தில் நிறைய இந்த உலகம் சந்தைமயமாக்கப்பட்டதில் பிற நாடுகளை சார்ந்து இருந்ததில் நம்ம பாதிக்கப்படுறோம். இப்போ பின்னலாடை நீங்கள் ஒரு நெசவில் மட்டும் பார்க்குறீங்க, ஒவ்வொரு துறையாக பாதிக்கப்படும். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நம்ம சந்திப்போம். அது எனக்கு பெரிய அச்சம் இருக்குது. ஏன்னா பங்களாதேஷ்லேயும் இலங்கையிலையும் வந்தது இங்கே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். நமக்கு அவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா அது ஒரு சின்ன மாநில அளவே உள்ள நாடுகள் இலங்கை, பங்களாதேஷ்லாம். நம்ம 29 நாடு, நம்ம பெரிய ஒரு துணைக்கண்டம். அப்படிலாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். இவங்க தானே கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும். இதே ட்ரம்பை கூட்டிகிட்டு வந்து 7 வகை மாட்டுக்கறியை வறுத்து பொறிச்சு வச்சதில் மகான்கள்லாம் நம்ம ஆளுங்க தானே. அதெல்லாம் பேசணும். அவங்க தானே போய் பேசணும். எனக்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறது? என்னை அந்த நாட்டுக்குள்ளே நுழையவே விட மாட்டான், தடை பண்ணி வச்சுருக்கான். நான் பேசுனேன்னா கேட்க மாட்டான். செங்கோட்டையன் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து தொண்டரைலாம் சந்திக்காரு. இந்த சூழலாம் சசிகலாவை ஏற்கனவே நம்ம எல்லாம் ஒன்றிணையணும், அதிமுக ஒன்றிணைந்து ஒரு சக்தியாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையன் வந்து தாவேக்க பக்கம் போகிறதாக ஒரு பேச்சு இருக்குது. செங்கோட்டையன் அது எல்லாமே நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு கற்பனை, ஒரு யூகம். அது இன்னொரு கட்சின்னு பிரச்சனை. அந்த கட்சிக்குள்ளே ஒரு ஜனநாயகம் இருக்குது. அதை அவங்க தான் இது சரி பண்ணணும். அந்த கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனையால் நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். இப்போ திருப்பூரில் குப்பையை கொண்டு வந்து மக்களுக்கு பிரச்சனை, அது நம்ம பேசுகிறோம். இப்போ என் மகள்லாம் போராடிட்டு அதனால் வழக்கு பிரச்சனைன்னு இருக்குது. காலையில் கூட சொல்லிச்சு கைது பண்ணுவாங்கண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில் இருக்கிறதோட உள்ளே இருக்கிற பாதுகாப்பு தான் போவாங்கன்னு சொன்னேன். புரியுதா? நாம் தமிழர் கட்சி எங்கே போராட்டம் காவல்துறை அனுமதி கிடைக்கிறது? அனுமதி கொடுக்கிறது
இப்போ நாங்கள் வந்து பிரச்சனை தீர்க்கப்படலை, பிரச்சனை கவனிக்கப்படலைன்னா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தலைவன் நாமளே பிரச்சனையாக மாறிடணும்னு இருக்கான். இப்போது நான் பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கவனிக்கவே மாட்டேங்கிற. அப்போ என்ன பண்ணணும்? நீ என்னை கவனிக்க, நானே பிரச்சனையாக மாறிடணும். உன்னைய ஏன் தூங்க விடுறேன்? நான் என்னையே தூங்க விட முடியும் பிரச்சனை பண்ணும்போது நான் உன்னையே தூங்க விடல. அப்போது இவன் பெரிய தலைவலியாக இருக்கனேன்னு எங்களை உள்ளே விடுறதில்ல. ஏன்னா நாங்கள் போனால் அந்த பிரச்சனை தீர்ற வரை களத்தில் நிற்போம், அது போராடுவோம். நீங்கள் நாட்டின் முதல்வரே சட்டசபையில் சொல்கிறாரு, இந்த 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோன்றாங்க. அதில் ஒரு பெருமையும் இல்லை. 1,00,000 பிரச்சனையை எங்களுக்கு கையளிச்சிருக்கீங்க, 1,00,000 பிரச்சனையை எங்களுக்கு திணிச்சிருக்கீங்க. அதுதான் அதில். அப்போ இந்த 1,00,000 பிரச்சனை நீங்களே பாருங்கள். வலைவெளியில் ஒரு பிரச்சனைன்னா சிமா பாப்பா அதை வந்து என்னன்னு கேள்ப்பான்ட்டு என்ன அவங்களுக்கு தெரியுது, நாங்கள் போய் தான் உறுதியாக நின்று போராடுவோம். அதனால அது காவல்துறை மக்கள் போராடும்போது பிரச்சனையை கேட்டு அந்த கோரிக்கையை ஏற்றதை தீர்த்து விடுகிற, அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற இடத்துல இல்லை. காவல்துறை மேலே என்ன இருக்குது? அரசு அதை எந்த பிரச்சனையும் கடத்தி விட்டுட்டு போகிறது. கடைசியாக 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி பறிப்பு சட்டத்தை கொண்டு வரலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு கட்சிகள் எதிராக பேசிட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றினா கொண்டு வந்தவர்கள் பதவியில் இருப்பார்களான்னு பாருங்க. இதெல்லாம் நிறைவேறுமா? சும்மா ஒரு சாலையில் போகும்போது டேக் டைவர்ஷன் பண்ணலாம். அது மாதிரி அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையை திசை திருப்பி விடுறது தான். ஒருவேளை ராகுல் காந்தி இந்த 60 லட்சம் வாக்கு ஏமாற்றிருக்காங்கன்னு சொன்னால் அதை எப்படா திசை திருப்பது? இப்படி போடுப்பா, இங்கே வாங்கப்பாலாம், இங்கே வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டுருதான். புரியுதா? அது ஒன்றும் இல்லை. அது இதெல்லாம் நிறைவேறாது. சும்மா சீமான் திமுக மீதான விமர்சனத்தை குறைச்சிட்டு தாவேக மீதான விமர்சனத்தை அதிகரிச்சிருக்காரு அப்படின்னு பேசுறது. அது யார் சொல்கிறது? தாவேக தலைவர் சொல்கிறாரா? எதையாவது சொல்லிட்டுருக்காருங்க. எனக்கு வந்து சரிங்கிறத செய்வேன், தவறுங்கிறத எவன் சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன். எனக்கு மனச்சான்று வழி நடத்தி தான் நான் நடப்பேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பாரதிய ஜனதா உங்கள் கொள்கை எதிரி, நீங்கள் தாவேக. திமுக உங்கள் அரசியல் எதிரி. கொள்கைக்கும் அரசியலுக்கு எதாவது வேறுபாடு சொல்லுங்கள். கொள்கைன்னா என்ன, அரசியல்னா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ பாரதிய ஜனதாவின் அரசியலை எதிர்க்கிறீங்க, கொள்கையை ஏற்கிறீங்க. திமுகவின் கொள்கையை ஏற்கிறீங்க, அரசியலை எதிர்க்கிறீங்க. அப்படி புரிஞ்சுக்கிறதா? சரி. பாரதிய ஜனதாவும் திமுகவும் எதிரி. அப்போ காங்கிரஸையும் நீங்கள் அதிமுகவையும் புனிதப்படுத்துறீங்களான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? கச்சத்தீவை திருப்பி எடுத்து விட்டுருங்கிறீங்க. மோடிக்கிட்ட பேசுகிறீங்க, ஃபோனில் தான் பேசுகிறீங்க. மோடிஜி அதில் அந்த கட்சித்தீவை எடுத்து விட்ருங்க. என்ன நான் சொல்லுவேன், டேய் போகிற வழியில் பெரியப்பாட்ட கட்சியில் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போடாங்கிற மாதிரி என்ன வந்து எடுத்து விட்டுருங்கீங்க. கட்சித்தீவை கொடுத்தவன் யார்? கொடுத்தது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். அது தெரியுதுங்க. கொடுத்தது யார்? காங்கிரஸா யார்? அதை ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் நீட்டுங்கிறீங்கள, நீட்டை எடுத்து விட்ருங்க, அதை எடுத்து விட்ருங்கிறீங்க மோடிக்கிட்ட. உங்கள் கிளாஸ்மேட்டிகிட்ட சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அவர் அந்த நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். சரி, இங்கே இந்திய திணிச்சது, காவிரி நதிநீர் உரிமையை பறித்தது, கச்சத்தீவை கொடுத்தது, அணு உலையை திணிச்சது, ஸ்டெர்லைட்டை நட்டது, நல்லா கவனிச்சிங்க. மீத்தேன் கையெழுத்து போட்டது, எல்லாத்துக்கும் கல்வி மாநில உரிமையிலிருந்து, மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது, மருத்துவ உரிமையை பறித்தது, மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துகிட்டு போனது, எல்லாத்தையும் செஞ்சால் ஆலியார் காங்கிரஸ். அந்த காங்கிரஸை நீங்கள் புனிதப்படுத்தின வேலையை அப்படி செஞ்சால் அப்படி கண்ணு முன்னாடி என் இனத்தை, ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அழிச்ச இது காங்கிரஸ். தம்பிக்காருங்க, காங்கிரஸ் லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிச்சது காங்கிரஸ். கூட இருந்து திமுகவை எதிர்க்கிறீங்க. சரி, காங்கிரஸை ஒன்றுமே பேசலைன்னா அதை நீங்கள் புனிதப்படுத்துறீங்களா? அது குற்றமற்ற கட்சியா? நீங்கள் திமுக மன்னராட்சி, சரி, மன்னராட்சியின் தொடக்கம் யார்? காங்கிரஸ். அதை ஏன் பேச மாட்டீங்க? ஊழல்னா ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு போன கட்சி அதிமுக. அதை ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் துப்பாக்கி சூட்டுக்கு போனீங்க, அங்கே போய் பேசுனீங்க. அந்த கட்சியில் செத்து போன தங்கச்சியினுடைய அம்மா என்னை தாய்மாமன்னு சொல்லிட்டாங்கன்னு பெருமையாக பேசுவீங்க. துப்பாக்கி சூட்டு நடத்தின கட்சி இது. நான் வந்தவன் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன கட்சி இது திமுக. அதை ஏற்கிறேன். நடத்தின கட்சி ஒன்றுமே பேசலைன்னு என்ன அர்த்தம்? அப்போ எதுக்கவே கூடாதுன்னு நீங்கள் என்னன்னு சொல்லு, யாருன்னு சொல்லு.
அவருடைய அரசியல் அப்படின்றது என்ன எதை மையப்படுத்தி இருந்தார் நினைக்கிறேன்? என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கிறாப்ல, அதை மையப்படுத்தியிருக்காப்ல. திண்டிவனத்தில் பெண் கவுன்சிலர் வந்து பட்டியலின மக்களை வந்து காலில் விழுந்து இந்த நாட்டில் மிகப்பெரிய அவமானமாக நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே வெக்கி தலைகுனியணும்னு நினைக்கிறேன். அதை வந்து இந்த நூற்றாண்டில் இவ்வளவு கல்வியறிவு பெற்று சமூகம் வளர்ந்து முன்னேறி போகும்போது இன்னும் இந்த இழிநிலையில் நம்ம இருக்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு இந்த நாட்டின் மகனும் தலைகுனியன்னு தான் நினைக்கிறேன். அவமானமாக நினைக்கிறது. இதை வந்து சும்மா அது செய்தியாக பேசிட்டு கடந்து போக முடியாது. இதை ஒழிக்கணும். இன்னொரு தலைமுறைக்கு இது போகாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் செய்தியில் தென் மாவட்டங்களெல்லாம் திருநெல்வேலி மாதிரி மாவட்டங்களில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைங்க கத்தியோடு போய் 8ஆப்பு 9ஆப்பு படிக்கிற பிள்ளைய சாதிய வன்மத்தோடு வெட்டிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது வலிக்கத்தானே செய்யுது. என்ன பண்ண முடியும்? ஒழிக்கணும். ஏன்னா கல்வி நமக்கு வந்து அறிவை ஒழுக்கத்தை போதிக்கிறதா இல்லை, அது அறிவுக்கு அறிவுரையாக இல்லாமல் வர்த்தகரையாக மாறிட்டதுனால வந்த பிரச்சனை. இதெல்லாம் வந்து சும்மா வழக்கு போட்டு அப்படிலாம் இருந்தாலும் பதவியை பிரித்து வெளில போடான்னு சொல்லுவேன். நான் வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, உன்னுடைய கல்வி சான்றிதழ் செல்லாது, உனக்கு கடை வச்சிட்டு இல்லை, உனக்கு குடும்ப அட்டை இல்லை, உனக்கு வாக்குரிமை இல்லைன்னு தூக்கிட்டு அதுக்கு மேலே வேணால் சாதியை கட்டி பிடிச்சிட்டு பெருமையாக வாழ்ந்துக்கன்னு போயிடும். இது நடக்குதா இல்லைன்னு பாரு. நீங்கள் நான் நடத்துகிற படையை நடத்துங்க, நான் போய் படம் எடுக்கிறேன்.